திருச்சிற்றம்பலம். வணக்கம் ஆன்மநேய உறவுகளே. நாம் தற்போது சென்னை செங்குன்றம் காரனோடைக்கு அடுத்து உள்ள பிரசித்தி பெற்ற சிறுவாபுரி முருகப்பெருமான் ஆலயத்திற்கு செல்லும் வழியில் பஞ்சஷ்டி என்ற கிராமத்தில் மகாசித்தர் அகத்திய பெருமானார் வழிபட்ட அருள்மிகு ஆனந்தவள்ளியம்மை உடனுரை அகத்தீஸ்வரர் திருக்கோயிலில் 6/1/2026 செவ்வாய்க்கிழமை மார்கழி மாதம் ஆயில்யம் நட்சத்திரத்தில் மகாசித்தர் அகத்திய பெருமானாரின் ஜென்ம நட்சத்திரத்தில் அவரின் ஜெயந்தி விழா சிறப்பாக நடைபெற்றது. அந்த விழா நிகழ்வினை கண்டு தரிசித்து பஞ்சஷ்டி சிவத்தலத்தின் அருட்பெருமையையும் சற்று அறிந்து கொள்வோம். ஓம் நம சிவாயம். அகத்திய பெருமானார் இங்கு தேவயாகம், பித்ருயாகம், பூதயாகம், மானுஷ்ய யாகம், பிரம்மயாகம் என்ற 5 விதமான யாகங்கள் செய்து இறைவனை வழிபட்டமையால் இந்த சிவஸ்தலம் பஞ்சஷ்டி என்று வழங்கப்படுகின்றது. பஞ்சம் என்றால் 5, இஷ்டி என்றால் யாகம். பஞ்சஷ்டி ஒரு சிறந்த சாப விமோச்சன தலமாகவும் கர்ம வினைகளை நீக்கி காரிய சித்தி கைகூடும் தலமாகவும் விளங்குகின்றது. அகத்திய பெருமானார் பஞ்ச யாகங்கள் செய்து வழிபட்ட இந்த பஞ்சஷ்டி சிவத்தலத்தில் இறைவன் ஆனந்தவள்ளியம்மை உடனுரை அகத்தீஸ்வரராக சுயம்புலிங்க மரகத திருமேனியாய் அருள்பாலிக்கின்றார். ஆண்டுதோறும் இந்த பஞ்சஷ்டி சிவத்தலத்தில் அகத்திய பெருமானாரின் ஜென்ம நட்சத்திர விழாவில் அகத்திய பெருமானாருக்கு மலர் பூஜை சிறப்பாக நடைபெறுகிறது. அதற்காக பலவிதமான மலர்களும் இங்கு குவிக்கப்பட்டுள்ள அற்புத காட்சியை நாம் காண்கின்றோம். பழமை வாய்ந்த இந்த பஞ்சஷ்டி சிவத்தலத்தில் குடமுழுக்கு விழாவை முன்னிட்டு ஆலய திருப்பணிகள் நடைபெற்று கொண்டுள்ளது. இங்கு வரும் அன்பர்கள் தங்களால் என்ற கைங்கரியங்களை செய்து இந்த ஆலய திருப்பணியில் பங்கேற்று எல்லாம் வல்ல இறைவனின் திருவருளை பெறுவோம். ஆலய பிரகாரத்தை சுற்றி வரும் பொழுது அகத்திய பெருமானாரின் சீடரான புலஸ்டியர் பிரதிஷ்டை செய்து வழிபட்ட இஷ்டலிங்கேஸ்வரரை கண்டு தரிசிக்கின்றோம். பஞ்சஷ்டி சிவத்தலத்தில் அகத்தீஸ்வரர் கிழக்கு நோக்கியும் அம்பிகை ஆனந்தவள்ளி அம்மை தெற்கு நோக்கியும் அருள்பாலிப்பதால் சிறந்த பரிகார ஸ்தலமாக விளங்குகின்றது. பஞ்சஷ்டி சிவத்தலத்தில் தனி கோவில் கொண்டு அருள்பாலிக்கும் அகத்திய பெருமானாருக்கு மார்கழி மாதம் ஆயில்ய நட்சத்திரத்தில் ஜெயந்தி விழா சிறப்பாக நடைபெற்றது. கைலை மலையானே போற்றி போற்றி. பண்ணின் இசையாகி நின்றாய் போற்றி. பாவிப்பார் பாவம் மறுப்பாய் போற்றி. இன்னும் நிரணம் தீயானாய் போற்றி. மேலவர்க்கும் மேலாகி நின்றாய் போற்றி. முழுவாரமாக தனித்தாய் போற்றி. கைலை மலையானே போற்றி போற்றி. மூவாய் பிறவாய் இரவாய் போற்றி. முன்னமே தோன்றி உழைத்தாய் போற்றி. தேவாதி தேவர் தோன்றும் போற்றி போற்றி. நீல மகள முடையாய் போற்றி. அடியும் முடியும் மிகழி போற்றி. என் ஒன்று அறியாமை நின்றாய் போற்றி. கொடியவன் கூட்டம் வித்தராம் அகத்தியரே. எழுகலை கமண்டலத்துள் அரைத்திட்ட பெருமகனா வருவினைகள் அறுத்திடவே அவனர்களை வேண்டிடுவோம். எழுபிறப்பும் அவன் நினைவு நீங்காமல் நிலைத்திடவே சுழுமுனையில் அவனறிவை நிலைபெறச் செய்திடுவோம். முத்தமிழை முருகனிடம் சீரான குருமொழியே எத்திக்கும் ஈடில்லா உமையீசன் திருமகனே தித்திக்கும் உண்ணாமம்.
அகத்திய மகாமுனிவரின் ஜென்ம நட்சத்திரமான இன்றைய தினம் அடியார்களுக்கு அன்னம்பலி. பஞ்சேஷ்டி ஆனந்தவல்லி சமேத அகத்தீஸ்வரர் திருக்கோயில் இது. இந்த பஞ்சேஷ்டி என்பது பார்த்தீங்கன்னா சென்னையிலிருந்து ஒரு 25 கிலோமீட்டர் தொலைவில் கல்கத்தா நெடுஞ்சாலையில் அமைஞ்சிருக்கு. பஞ்சேஷ்டின்றது பார்த்தீங்கன்னா பஞ்ச இஷ்டி, அகத்திய முனிவரால் 5 யாகங்கள் செய்யப்பட்டு பெயர் பெற்ற ஸ்தலம். அதனால பஞ்சமனா 5 இஷ்டின யாகம், 5 யாகன்ற போரோட பஞ்சேஷ்டி என்ற பெயர் இந்த இடத்துக்கு உருவானது. இந்த இடத்துல வந்து அகத்திய ரிஷி வந்து பார்த்தீங்கன்னா இந்திரன், இந்திராணி, விஸ்வரன் போன்றவருக்கெல்லாம் சாப விமோசனம் கிடைச்சிருக்கு. இந்த பண்ணி வச்சிருக்காரு, அந்த சாப விமோசனம் பண்ணி வச்சிருக்காரு அகத்திய முனிவர். அதே போல சுகேது என்ற அசுரருக்கும் அவருடைய குடும்பத்திற்கு அகத்திய முனிவர் சாப விமோசனம் செஞ்சு வச்சிருக்காரு. அதனாலே இந்த பஞ்சேஷ்டி ஆலயம் கர்ம வினைகள் தீர ஒரு ஆலயமா இருக்கு. மித்ரத்வஜன் என்ற மன்னர் ஒருவர் காஞ்சிபுரத்தை தலைமை வச்சு ஆட்சி சென்றிருக்கப்போ ஒரு சிறந்த சிவபக்தராக இருந்த மன்னர் ஒவ்வொரு பிரதோஷ காலத்துக்கும் தவறாமல் இந்த பஞ்சாயத்து தலத்துக்கு வருகை தந்து சுவாமி அம்பாலயம் பிரதோஷ தரிசனம் செய்த வழக்கமாக கொண்ட மன்னருக்கும் பிரதோஷ காலத்தில் அந்த மன்னர் பஞ்சாயத்துக்கு பிரதோஷ தரிசனத்துக்காக வந்து கொண்டிருக்கும் போது வரும் வழியில் புலியனூரில் ஈஸ்வரர் தோன்றி அந்த மன்னரை சோதிப்பதற்காக சிறு நாடம் நடத்தி பிறகு அந்த புலி மறைந்து ரிஷபானுடைய குளத்தை சுவாமி அம்பாலம் பிரத்யட்சமாக காட்சியளித்து பிரதோஷ மகிமைகளையும் பெருமைகளையும் விலக்கி சென்றதாகவும் அதன் பிறகு அந்த மன்னருடைய ஆட்சி காலங்களில் பல திருப்பணிகள் அந்த ஆலயத்தை செஞ்சதாகவும் பிரதோஷ பூஜைகள்லாம் நல்லபடியாக நடக்கிறதுக்கு வழிவகை செய்தான் தலைமுறான சொல்றது. அதனால இந்த ஆலயத்தில் பிரதோஷ கைங்கரியங்கள் பண்ணால் நமக்கு உயர் பதவிகள் நமக்கு தேடி வரக்கூடணும், நம்முடைய பிரார்த்தனைகள் நிறைவேறணும் ஒரு ஐதீகம் இருக்கு. அடுத்து சுயம்புலிங்கம், அகத்திய முனிவர் பூஜித்ததாலேயே சுவாமிக்கு அகத்தீஸ்வரன் சுவாமிக்கு பெயர் ஏற்பட்டிருக்கு. இங்க பாத்தீங்கன்னா சுவாமியோடைய இடது பாகத்துல வாம பாகத்துல வந்து மனோன்மணி சக்தியோடைய அருவமான ஒரு தோற்றத்தை நம்ம பார்க்க முடியும். லிங்கத்துடைய வாம பாகம் வந்து எப்போ அம்பாளுக்குரியது. அங்க பாத்தீங்கன்னா அருவமான தோற்றமா ஒரு அமைப்பு, ஒரு முக வடிவிலான ஒரு அமைப்போட இங்க மனோன்மணி சக்தி இருக்காங்க வாம பாகத்தை. சிவசக்தி சுரூபமா அகத்திய முனிவர் இங்க பூஜித்து இருக்கார். அடுத்து திருக்குளம், அகத்திய ரிஷி திருக்குளத்தை உருவாக்கி இருக்கார். சர்வரோக நிவாரண சகல வியாதிகள் நிவர்த்தி ஆர்தாயதிகம். அம்பாள் ஆனந்தவல்லி தாயார். அம்பாளுக்கு பார்த்தீங்கன்னா 3 கண்கள் இருக்கு, இடதுபாதம் முன்னாடி இருக்கும் அம்பாளுக்கு. அதாவது அகத்திய முனிவர் வந்து யாகம் பண்ணும்போது அந்த யாகத்தை தடுப்பதற்கு அசுர சக்திகள் முயன்றதால அகத்திய முனிவருடைய வேண்டுகோளுக்கு இணங்க அம்பாள் தன்னுடைய இடதுபாதத்தை முன்னாடி வச்சு நெற்றிக்கனோட சத்துரு சம்மாரியா இருந்து அந்த யாகத்தை காத்திருக்கா. அதன் பிறகு ஒரு மகா யந்திரம், மனோன்மணி யந்திரம்னு ஒரு மிகப்பெரிய மகா யந்திரத்தை அகத்திய முனிவர் அம்பாளுக்கு முன்னாடி பிரதிஷ்டை செஞ்சு அம்பாளை சாந்தப்படுத்திருக்கா. லலிதா சகஸ்நாமம், லலிதா திருசதி, குங்குமார்ச்சனை இதெல்லாம் அந்த மகா யந்திரத்துக்கு பண்றது அவ்வளவு விசேஷம். அம்பாளுக்கு நேரம் ராஜகோபுரம் 1700 வருஷம் பழமையான ஸ்தலம் இது. ராஷ்டிரகூட மன்னர்கள் வந்து இந்த ஆலயத்தை கட்டியிருக்காங்க. இந்த ராஷ்டிரகூட மன்னர்கள் வந்து இந்த ஆலயத்தை அமைக்கும் போது நுழைவாயிலுடைய சிற்பங்களுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து வடிவமைச்சிருக்காங்க. ஏதோ அதெல்லாம் சாதாரணமாக தூண்ல வச்ச சிற்பங்களா இல்லாம மூலஸ்தான மூர்த்திகளுக்கு என்ன ஒரு முக்கியத்துவம் கொடுத்து வடிவமைக்கிறாங்களோ அந்த அளவுக்கு உயிரோட்டமா சிற்பங்கள் இருக்கும். நவகிரகங்கள்லாம் ஒரே நேரம் அம்பாளை நோக்கி வடிவமைச்சிருக்காங்க. அதுல கழுகு வாகனத்தில் சஞ்சர பகவான் இருக்கார். அஷ்டதிக்பாலகள்லாம் ஒரே நேரம் அம்பாளை நோக்கி அமைச்சிருக்காங்க. அடுத்து அம்பாளுக்கு முன்னாடி இருக்க அந்த அகத்தியர் பிரதிஷ்டை பண்ண அந்த மனோன்மணி யந்திரத்துல அம்பாளுக்கு முன்னாடி இருக்க யந்திரத்துல எழுத்து ரூபத்துல இருக்கும் அந்த ஆவணம் எல்லாமே ராஜகோபுர நுழைவாயிலுடைய உட்புற சீலிங்கில உருவ வடிவில் அந்த யந்திரத்தை பிரதிஷ்டை பண்ணி வச்சிருக்காங்க. நம்ம ராஜகோபுர நுழைவாயிலுக்குள்ள அடியெடுத்து வைக்கும் போதே அம்பாளுடைய அருள் நமக்கு பரிபூர்ணமா கிடைக்கிற மாதிரி அமைப்பு இந்த ஆலயத்தில் இருக்கிற விசேஷம். தெற்கு நோக்கி ராஜகோபுரம் இந்த ஆலயத்துக்கு அமைஞ்சிருக்கு. அதனாலே இது ஒரு பரிகார ஸ்தலமா இருக்கு. அகத்திய முனிவர் யாகங்கள் செஞ்சு வழிபாடு செஞ்சிருக்கிறதால அகத்திய நாடு எல்லாம் ஒரு முதன்மை ஸ்தலமா இந்த ஆலயம் அமைஞ்சிருக்கும். திருமணத்தடை, காரியத்தடங்கள், திருஷ்டி, நோய் நொடி, பித்ருசாபம், கர்மவனி, நவகிரக தோஷம், உத்தியோகத்தடை, கல்வித்தடை, வியாபாரத்தடை, எல்லாத்துக்கும் அது ஒரு பிரார்த்தனை ஸ்தலமா அமைஞ்சிருக்கு. அடுத்து 4 யுகங்களில் நடந்த நிகழ்ச்சி, 18 புராணங்கள் நடந்த நிகழ்ச்சியெல்லாம் அந்த நுழைவாயிலுடைய கல்கார பகுதியை சுற்றிலும் சிற்பங்களா வடிவமைச்சிருக்காங்க. இந்த ஆலயத்தை வளரும் போது முதல்ல சித்தி கணபதி இருப்பார். அப்புறம் சுப்பிரமணியர் வந்து பிரம்ம சாஸ்தாவா ருத்ராட்சமாக கிண்டி இதெல்லாம் வச்சுட்டு சிருஷ்டி பண்ற பிரம்ம சாஸ்தாவா அருள் பார்த்துருக்கார்.
பின்புறத்துல புலத்தியர் அகத்தியர் ஸ்ரீதர் புலத்தியர் ஒரு லிங்கத்தை பிரதிஷ்டை பண்ணியிருக்காரு இஷ்டலிங்கேஸ்வரன். நம்ம விருப்பங்கள் நிறைவேறும், மன அமைதி கிடைக்க, வழக்கு வியாதிகளாக நிவர்த்தி ஆகும் அந்த ஈஸ்வரர் வழிபாடு செஞ்சா. அடுத்து காலபைரவர் ரொம்ப பழமையான மூர்த்தி, சூரிய பகவான் தனி சன்னதியில் இருக்கார், அகத்தியர் இங்கே தனி சன்னதியில் இருக்கார். அகத்திய மனிதருக்கு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு மாதமும் ஆயில்யம் சதயம் இந்த 2 நட்சத்திரங்கள்ல சிறப்பு வழிபாடு கூட்டு பிரார்த்தனை இவைகளாம் நடந்துட்டு இருக்கு. ஆயில்யம் அவருடைய ஜென்ம நட்சத்திரம். இன்னைக்கு மார்கழி ஆயில்ய நட்சத்திரம் ஜென்ம நட்சத்திரமா இருக்கு. இன்னைக்கு சிறப்பான விழா அகத்திய ஜெயந்தியா இந்த இடத்துல சிறப்பான விழா நடைபெற்றது. என்னன்னு கேட்டீங்கன்னா அகத்திய முனிவர் பாத்தீங்கன்னா இங்க அகத்தியரும் ஈஸ்வரரும் அகத்தியர் ஒன்றுதான், அகத்தீஸ்வரரும் அகத்தியர் ஒன்றுதான். ஏன்னா பாத்தீங்கன்னா அந்த வேதாரண்யத்திலேயே பாத்தீங்கன்னா அகத்திய சிவபெருமானே நானும் அகத்தியனும் ஒண்ணுதான், நான் தான் அகத்தியன்னு சொல்லியிருக்கார். அதனால பாத்தீங்கன்னா அகத்தீஸ்வரரும் அகத்தியரும் ஒண்ணுதான். அதனால ஈஸியா அதாவது இருக்கிற சித்தர்கள்லயே பாத்தீங்கன்னா அகத்திய முனிவரை ஓம் அகத்தீசா நமக அப்படின்னு சொல்லிட்டு டெய்லி பிரேயர் பண்ணிட்டு வந்தாவே அவர் நமக்கு வழி நடத்துவார். நமக்கு என்ன கஷ்டங்கள் இருந்தாலும் அவரே வழி நடத்துவார். அது மாதிரி ஒரு சித்தர் அவர்கிட்ட நாகதண்டம் இருக்கு. மற்ற சித்தர்களோட அகத்திய முனிவர்கிட்ட நாகதண்டம் இருக்கு. நவகிரகங்கள்லாம் அவருக்கு வசியம், நவகிரகங்கள்லாம் அவருக்கு கண்ட்ரோல் ஆகும். அதாவது அகத்தியரை வழிபாடு செஞ்சா நவகிரகங்கள் தோஷங்களும் நமக்கு நிவர்த்தி ஆகுன்றது ஒரு ஐதீகம். அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல பாத்தீங்கன்னா பொதிகை மலை, வேதாரண்யம், பஞ்சேஷ்டி இந்த 3 இடத்துலயுமே எப்பவுமே லைவ்ல இருந்து அகத்திய முனிவர் வழிபட்டு செல்றதா ஒரு ஐதீகம். அது மாதிரி இங்க சதய நட்சத்திரம் ரொம்ப விசேஷமா இருக்கும். சதய நட்சத்திரம் பாத்தீங்கன்னா பிருகு முனிவர் அவருடைய நூல்ல அவருடைய நாடியில பஞ்சேஷ்டியில கும்பமுனிக்கு சதய நட்சத்திரத்துல விழா எடுக்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப வருடங்களுக்கு முன்னாடி அந்த நாடி நமக்கு கிடைச்சது. அதனால பாத்தீங்கன்னா அதுல இருந்து தொடர்ந்து சதய நட்சத்திரத்துல அவருக்கு சிறப்பு வழிபாடுகள்லாம் நடந்துட்டு இருக்கு. ராகு கேது தோஷம், புத்திர சந்தானம், திருமணத்தடை எல்லா பிரார்த்தனையும் நிறைவேறும் இங்க சதய நட்சத்திரத்துல வழிபாடு செஞ்சா. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த ஆர்டிசம் குழந்தைகளா இருக்காங்க இல்லையா, அதாவது பேச முடியாத நிறைய பேர், அது மாதிரி அவங்களுக்குலாம் இந்த இடத்துல அகத்தியர் சதய நட்சத்திரத்துல இருந்து பிரார்த்தனை பண்ணா, ஆயில்யம் சதயம் ரெண்டுமே சதய நட்சத்திரத்துல பிரார்த்தனை பண்ணா அதெல்லாம் பிரார்த்தனைகள் நிறைவேறுது. அதனால அகத்திய ரிஷி இங்க எப்போ அந்த ஆயில்யம் சதயம் இந்த 2 நட்சத்திரம் உயிர்ப்போடு இருக்கார். அதனால அந்த மாதிரி தினங்கள்ல இங்க அகத்தியரை பிரார்த்தனை பண்றது ரொம்ப விசேஷம். அதே மாதிரி நாளையத்துல பாத்தீங்கன்னா தட்சிணாமூர்த்தி ஆதி தட்சிணாமூர்த்தியா இருக்கார். பொதுவா சிவாலயத்துல தட்சிணாமூர்த்தி கல்லால மரத்துக்கு இருப்பார். அதுக்கு பிரம்மபுத்திரர் 4 ரிஷி இருப்பாங்க. ஆனா இங்க கல்லால மரம் கிடையாது. முதல் தட்சிணாமூர்த்தி தவறிலிருந்து விழுத்தரும் போது அகத்தியருக்கும் புலத்தியருக்கும் தான் உபதேசம் பண்ணியிருக்கார். அந்த காட்சியா ஒரு பக்கம் அகத்தியர் ஒரு பக்கம் புலத்தியர் சகிதமா ஆதி தட்சிணாமூர்த்தியா அருள்வாச்சிருக்கார். ரொம்ப பழமையான ஒரு பிரார்த்தனை ஸ்தலம். தூய்மையான நல்லெண்ணெயை வாங்கி ஆலயத்துக்கு கொடுக்கறது, அபிஷேகங்கள் ருத்ராபிஷேகம் இந்த மாதிரி அபிஷேகங்களை சுவாமிக்கு பண்றது, லலிதா சஹஸ்ரநாம துளசி போன்ற அர்ச்சனைகளை குங்குமார்ச்சனைகளை அந்த மனோன்மணி அந்தரத்துக்கு பண்றது, அன்னப்பிரசாதம் செஞ்சு பக்தர் விநியோகம் பண்றது, இதுதான் இங்க ரொம்ப விசேஷம். நன்றிங்க. இன்றைய தினம் நம்முடைய பஞ்சஷ்டி ஸ்தலத்தில் அகத்திய மாமுனிவருக்கு ஆயில்ய நட்சத்திர ஜெயந்தியாக விழா கொண்டாடப்பட்டது. காலையிலிருந்தே அபிஷேகமும் அலங்காரமும் ஆராதனையும் நடந்து கொண்டிருந்தது. பெரும் திரளாக பக்தர்கள் கலந்து கொண்டார்கள். அவர்களுக்கு 3 வேளையும் அன்னதானம் வழங்கப்பட்டது. மிக சிறப்பாக நடைபெற்ற இந்த விழாவில் பல 1000 பேர் கலந்து கொண்டார்கள். சிறப்பாக நடைபெற்றது. வருடம் நடைபெறுகின்ற இந்த விழா மிக மிக சிறப்பாக நடைபெற்றது. முக்கியஸ்தர்களும் இங்கே பஞ்சஷ்டி அருகில் இருந்த கிராமத்தில் இருந்த அனைவரும் கலந்து கொண்டார்கள். மேலும் ஸ்தலத்தில் திருப்பணி நடந்து கொண்டிருப்பதால் இன்னும் சில நாட்களில் கும்பாபிஷேகம் நடைபெற இருக்கின்றது. ஆகவே இந்த ஸ்தலம் இந்த பகுதியிலே பிரபலமான ஒரு ஸ்தலமாக கருதப்படுகிறது. ஆகவே பக்தர்கள் அனைவரும் பொதுமக்கள் அனைவரும் கும்பாபிஷேகத்தில் கலந்து கொள்ள அன்போடு வேண்டுகிறேன். என்னுடைய பெயர் தாமரை சோமு. இன்றைய தினம் முக்கியமான தீர்ப்பு வந்திருக்கின்றது. திருப்பரங்குன்றத்தில் தீபம் ஏற்ற வேண்டும் என்று கடந்த 20 நாட்களுக்கு முன்னால் சாமிநாதன் அவர்கள் தீர்ப்பு வழங்கிய பிறகு அரசாங்கம் அதை நிறைவேற்றாமல் மேல்முறையீடு செய்து அதை தடுத்து கொண்டே இருந்த வேளையிலே இன்றைய தினம் இந்த விழாவின் நேரத்தில் அந்த தீர்ப்பும் மிக அருமையான தீர்ப்பாக வந்திருக்கின்றது. இந்த தீர்ப்பிலே குறிப்பிட்டிருக்கிறார்கள், தீபம் ஏற்ற வேண்டும்,
ஏற்கனவே கொடுத்த தீர்ப்பு செல்லும். ஆகவே ஆன்மீகத்தில் இந்துக்களுக்கு அநீதி இழைக்கின்ற அரசு இனி எதையும் செய்யக்கூடாதுன்னு மிக கடுமையாக விமர்சித்திருக்கிறார்கள். ஆகவே தீபம் ஏற்றும் வேளையிலே நீங்கள் அனைவரும் திருப்பரங்குன்றம் மலையில் கலந்து கொள்ள வேண்டும். ஜெய் ஸ்ரீராம். நன்றிங்க. நடந்துருக்கு 23 வருஷத்துக்கு பிறகு, அதாவது 2004 நடந்த கும்பாபிஷேகம். அதன் பிறகு இப்போதான் ஆலயத்தை புனரமைச்சு திருப்பணி பண்ணிட்டு வரோம். எல்லா திருப்பணி எல்லாமே கருங்கல் திருப்பணியா, அகத்தியர் உத்தரவுப்படியே எல்லாமே நடந்துருக்கு. ஒவ்வொரு வேலையும் அகத்தியர் ரீடிங் பார்த்து அவர் என்ன சொல்றாரோ அதன்படியே வேலைகள் நடந்துட்டு இருக்கோம். அதனால திருப்பணி கைங்கரியம், உங்களால முடிஞ்ச கைங்கரியங்களா திருப்பணிக்கு உதவி செய்யலாம். அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தினம் நாம மார்கழி மாதம் ஆயில்ப நட்சத்திரம் 6/1/2026 செவ்வாய்க்கிழமை அன்று நம்ம சென்னையை அடுத்த சிறுவாபுரிக்கு அருகில் உள்ள பஞ்சேஷ்டி அகத்தியர் சிவாலயத்திற்கு வந்திருக்கோம். இந்த பஞ்சேஷ்டி சிவாலயம் மகா சித்தர் அகத்திய பெருமான் பிரதிஷ்டை பண்ணி வழிபட்ட சிவாலயம் இது. இங்கு ஆனந்தவல்லி அம்மை உடனுரை அகத்தீஸ்வரர் அருள்பாலிக்கின்றார். இன்றைய தினம் இங்க அகத்திய சித்தரின் மார்கழி ஆயில்பம் நட்சத்திரத்தில் அவருடைய குரு பூஜை வெகு விமர்சையாக நடைபெற்றது. அகத்திய சித்தருக்கு மலர் பூஜை, அன்னம்பாளிப்புலாம் சிறப்பாக நடைபெற்றது. இந்த அகத்திய சித்தருடைய மகா குரு பூஜை விழா நம்ம இந்திய அளவுல அகில உலக சித்த மருத்துவ தினமாக கடைபிடிக்கப்படுகின்றது. இது நிறைய பேருக்கு தெரியல, நிறைய ஊடகங்கள்லேயே இது ஃபோக்கஸ் பண்ணப்படலை. இந்த அகத்திய சித்தருடைய மகா குரு பூஜை எல்லாரும் கொண்டாடப்பட வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு உன்னதமான ஒரு நாள் இது. 14 சித்தர்களில் மிக முக்கியமானவர் அகத்திய சித்தர். அவருடைய பெருமையை உலகறிய செய்ய வேண்டும். இன்றைக்கு நம்ம சித்த மருத்துவத்தை உலக அளவில் நம்ம மத்திய அரசு கொண்டு போயிருக்கு. ஆனால் அந்த சித்த மருத்துவத்தை உருவாக்கியதில் முதன்மையானவர் அகத்தியர். அதே போல நம்ம தமிழ் இலக்கணத்திற்கான முதல் நூல், தமிழ் இலக்கண இலக்கியத்திற்கான முதல் நூலான அகத்தியம் என்ற நூலை வகுத்து கொடுத்தவர் இந்த அகத்திய சித்தர் தான். 250க்கும் மேற்பட்ட குளிகைகளை உருவாக்கி வான மார்க்கமாக பகர்ந்து சித்த மருத்துவம், ஜோதிடம், கட்டளக்கலை, யோக ஞானம் இப்படி பல கலைகளையும் வகுத்து அளித்த மகாமுனிவர், சித்தர்களின் முதன்மை குரு மகா அகத்தீஸ்வரர். அவருடைய வழிபாடு இந்த பஞ்சஷ்டி சிவாலயத்தில் தொடர்ந்து நடைபெறுது. இந்த மார்கழி ஆயில்பம் நட்சத்திரத்தில் மகா குரு பூஜை விழாவும், மாதந்தோறும் சதய நட்சத்திரத்தில் அகத்திய சித்தருடைய பூஜை இங்கு சிறப்பாக நடைபெறுது. அனைவரும் கலந்துக்கங்க. ரொம்ப அற்புதமான சிவாலயம். அகத்தீஸ்வரருடைய திருவருளை பெறுவதற்கு இந்த பஞ்சஷ்டி சிவாலயத்தில் வழிபட்டால் சிவபெருமானின் திருவருளும் அகத்தீஸ்வரருடைய திருவருளும் இங்கு பரிபூர்ணமாக கிடைக்கும். ஓம் நமச்சிவாய. அனைவருக்கும் நன்றி. திருச்சிற்றம்பலம். பஞ்சஷ்டி சிவாலயத்தின் வெளிப்புறத்தில் அகத்திய தீர்த்தம் அமைந்துள்ளது. இந்த அகத்திய தீர்த்தம் அகத்திய பெருமானாரின் உமிழ்நீரிலிருந்து உருவானதாக தலபுராணம் கூறுகின்றது. அப்படிப்பட்ட இந்த புனிதம் நிறைந்த அகத்திய தீர்த்தத்தில் நீராடி இங்கு இறைவனை தரிசித்தால் தீராத வினைகள் தீரும் என்பது ஐதீகம். அப்படிப்பட்ட இந்த அகத்திய தீர்த்தம் தற்போது நீரின்றி உரிய பராமரிப்பு இல்லாமல் செடி மண்டி காணப்படுகின்றது. இந்த ஆலயத்திற்கு திருப்பணி செய்யும் இந்த வேளையிலேயே இந்த திருக்குளத்தையும் திருப்பணி செய்து புனரமைத்து மக்கள் பயன்பாட்டில் கொண்டு வந்தால் இது மிக்க பயனுள்ளதாக. ஆனந்தவல்லி அம்மை உடனுரை அகத்தீஸ்வரர் திருவடிகளே சரணம். நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம்.